தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர்னு எல்லாரும் சொல்லுற வாலி எழுதின ஒரு பாட்டு எனக்கு பிடிக்கலன்னு ஊர்வசி சொல்லிட்டாங்க. அதனால அவங்கள சமாதானப்படுத்தவே வாலி புதுசா ஒரு பாட்டு எழுதினாராம். அது என்ன படம், என்ன பாட்டுன்னு பார்ப்போம். தமிழ் சினிமாவில் தன்னோட கடைசி காலம் வரைக்கும் வாலிப கவிஞர்னு பெயர் எடுத்தவர் தான் வாலி. எம்ஜிஆர், சிவாஜியில் ஆரம்பிச்சு ரஜினி, கமல், விஜயகாந்த், சூர்யா, சிம்புன்னு 5 தலைமுறை நடிகர்களுக்கும் தன்னோட வரிகள் மூலமா நிறைய ஹிட் பாட்டு கொடுத்திருக்காரு வாலி. கவியரசு கண்ணதாசன் கொடி கட்டி பறந்த காலத்திலேயே அவருக்கு போட்டியா வந்தவர். தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள்ல கவிஞர் வாலி ரொம்ப முக்கியமானவர். வாலி 15,000க்கும் மேல பாட்டு எழுதியிருக்காரு. இதுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பாட்டு, ரொமான்ஸ், கிளாமர் பாட்டுன்னு நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிசையில 1994 வந்த மகளிர் மட்டும் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. கமல்ஹாசன் தயாரிச்ச இந்த படத்துல ரேவதி, ரோஹிணி, ஊர்வசி, நாசர்னு நிறைய பேரு நடிச்சிருந்தாங்க. இளையராஜா இசையமைச்ச இந்த படத்துக்கு வாலி பாட்டு எழுதினாரு. சிங்கீதம் சீனிவாசராவ் எடுத்த இந்த படத்துல 3 பொம்பளைங்களை ஏமாத்த நினைக்கிற ஒருத்தனுக்கு அந்த பொம்பளைங்க எப்படி பாடம் புகட்டுறாங்கிறது தான் கதை. இந்த படத்துல கறவை மாடு 3, காளை மாடு 1ன்னு வாலி ஒரு பாட்டு எழுதினாரு. ஷூட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பாட்டை கேட்ட ரேவதியும் ரோஹிணியும் எதுவும் சொல்லாதப்ப இந்த பாட்டு சரியில்லை, கறவை மாடு காளை மாடுன்னா என்ன அர்த்தம், என்னால இதுல நடிக்க முடியாதுன்னு நடிகை ஊர்வசி சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் பாட்டு எழுதின கவிஞர் வாலிக்கு போச்சு. ஊர்வசி நடிக்க மாட்டேன்னு சொன்னதை கேட்ட வாலி அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நடிக்க ஒத்துக்கிட்ட ஊர்வசி அந்த சீன்ல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு அவங்க பேர்லயே ஒரு பாட்டை எழுதினாரு வாலி. அதுதான் பிரபுதேவா, நக்மா நடிச்சு சூப்பர் ஹிட்டான காதலன் படத்துல வர்ற டேக் இட் ஈஸி ஊர்வசிங்கிற பாட்டு.